ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் இரு நாடுகளிடையேயான பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசித்தார். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே வளர்ந்து வரும் உத்திசார் கூட்டாண்மை குறித்தும் இந்த சந்திப்பின் போது இருவரும் விவாதித்தனர். சுதந்திரமான, வெளிப்படையான, பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று அப்போது பிரதமர் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் மொட்டேகி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா, ஜப்பான் இடையேயான உத்திசார் நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, செழுமை ஆகியவற்றுக்கு உலகளாவிய ஒத்துழைப்பை செயல்படுத்துவது குறித்து விவாதித்தனர். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற 17வது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாகவும் இரு நாடுகளும் முக்கிய கனிமங்கள் துறையில் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். உலகளாவிய மற்றும் பிராந்திய அளவிலான பலதரப்பு பிரச்சினைகள் குறித்து இருதரப்பு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார்.